இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு தேவனுடைய ராஜ்யம், காட்ஸ் கிங்டம். வசனம் ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பாருங்க, தேவனுடைய பிரசன்னத்திலும் ஆளுகைக்குட்பட்ட பகுதியிலும் தான் அது செயல்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனே முதன்மையானவராக இருக்கிறார். அதனால் இது மனித முயற்சிகளின் ராஜ்யம் கிடையாது, மாறாக தேவன் ஆளுகை செய்யும் ஒரு ராஜ்யமாகும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பார்த்திங்கன்னா வெளிப்புற ரூல்ஸு, சடங்குகள், சட்டவாத கட்டுப்பாடுகள் பற்றியது கிடையாது. அது ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியானவர் மூலம் அனுபவிக்கப்படும் அந்த ஆவிக்குரியான யதார்த்தங்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெளிப்புற காரியமும் கிடையாது. நம்ம என்ன சாப்பிட்றோம், என்ன குடிக்கிறோம் அப்படின்னு கிடையாது. அது ஆவிக்குரிய மனிதன் எப்படி இந்த பரிசுத்த ஆவியானவரோட வழி நடத்தப்படுகிறான் என்பது பாருங்கள். 1 கொரிந்தியர் 8:8 பாருங்களேன். போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது, எண்ணத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை என்று பார்க்கிறோம். அப்போது நம்ம சாப்பிட்றது, குடிக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சரீரத்துக்கு தான். இதுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ரோமர் 8:6 பாருங்களேன். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாய் இருக்கிறது. அப்போ நம்ம ஆவின் சிந்தை உள்ளவர்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு ஆளுகை. ஒரு மனிதனுக்குள்ளாக வேலை செய்யும் பொழுது பாருங்கள், அவன் நீதி உள்ளவனாய் வாழ்கிறதுக்கு கர்த்தர் அவனை பலப்படுத்தி இருப்பார். ஒருவரை தேவனுக்கு உகந்தவராக்கும் ஒரு நிலை தான் அந்த நீதி. பாருங்க, ஒரு மனிதனை கர்த்தர் நீதி உள்ளவனாய் வாழ்வதற்கு அவர் பலப்படுத்தும் பொழுது பாருங்க, அவன் பாவத்துக்கு தூரமாய் இருப்பான். பாருங்க, அவன் பாவத்தை வெறுக்கிறவனாய் இருப்பான் என்று பார்க்கிறோம். பாருங்க, அப்போதான் அவன் தேவ நீதியை விரும்புகிறவனாய் இருப்பான். இரண்டாவது சமாதானம். சமாதானம் என்பது ஒரு முழுமை என்று பார்க்கிறோம். எபிரேய வார்த்தை தான் ஷாலோம் என்று பார்க்கிறோம். இந்த ஷாலோம் என்ற என்ன அர்த்தம்னா, அதுக்கு எந்தவித காரியங்களும் உடையாமல், அது சிதறாமல், சிந்தாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பது. பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து பாருங்கள், படவில் போயிட்டு இருக்கும்போது சீஷர்களோட என்ன ஆகுது, அந்த காற்று புயல் வருது. ஆனால் சீஷர்கள்லாம் பயப்படுறாங்க. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, நிம்மதியாக தூங்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு சமாதானம். அப்போது தேவனுடைய ராஜ்யம் சமாதானத்தில் இயங்கி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு அநேக சமாதானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா, அந்த தேவனுடைய ராஜ்யம் இயங்கவில்லை என்ற அர்த்தம். அப்போ தேவனுடைய ராஜ்யம் இயங்க வேண்டும் என்றால் அந்த பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு தன்னை விட்டு கொடுப்பது. பாருங்க, மூன்றாவதாக பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். இது பரலோகத்தின் பலன் என்று பார்க்கிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பலனுக்கு தான் அநேக பாடுகளை தாண்டி போயிருக்கிறார். பாருங்க, அவர் தமக்கு முன் வைத்திருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு பாருங்க, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் இப்போ வீட்டிருக்கிறார். பாருங்க, ஒரு மனிதனுக்கு தேவன் திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் வழியில் பாதையில் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஓவர் கம் பண்ணி அந்த பர்பஸை நிறைவேற்றான். பாருங்க, அதுதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு பலப்படுத்துகிறாரு. பாருங்கள், இந்த நீதி, சமாதானம், சந்தோஷம், இந்த 3 தேடி தான் முழு உலகமே பாருங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்குது இல்லை. யோவான் 16:24 பாருங்களேன். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது நம்ம அவர் நாமத்து நிமித்தம் நம்ம கேட்கும் பொழுது நம்ம சந்தோஷத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். பாருங்கள், நம்முடைய ஜெபம்லாம் கேட்கப்படுகிறதுனா தேவனுடைய ராஜ்யம் வெளிப்பட்டு இருக்குது. அதுதான் நமக்கு ஒரு பெரிய அடையாளம். பாருங்கள், அப்போது இந்த பரிசுத்த ஆவியானவரோட வழி நடத்தும்படி இல்லை நம்ம விட்டு கொடுக்கணும், அப்புறம் அர்ப்பணிக்கணும். பாருங்கள், ஒரு ஐக்கியத்தில் நம்ம நடக்கணும். பாருங்கள், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் நாங்கள் தியானித்தது போல கர்த்தாவே, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல ஆண்டவரே, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்குது என்று தியானித்தோம். ஆண்டவரே, எங்களை விட்டு கொடுக்குறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் நீதி உள்ளவனாக இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய சமாதானம் ஆண்டவரே, அப்போ உம்முடைய சமாதானம் எங்களை நிரப்பட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய சந்தோஷத்தினால் எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.